அருளாளன் பதம் சேர்ந்து புகழ் பாடுவோம். வாருங்கள் வாருங்கள் நாம் கூடுவோம், அருளாளன் பதம் சேர்ந்து புகழ் பாடுவோம். நம்பிக்கையின் விண்மீனாய் நாம் எல்லாம் ஒளிர்வோம், நாடெல்லாம் ஒளி வீசுவோம். இருபோக்கும் சுடராகுவோம், இறை புகழ் பாடும் சொந்தங்களே, அவர் சந்நிதி வாருங்களே. இன்று நம் பாலன் பிறந்துள்ளார், ஒன்று கூடி மகிழ்ந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருக அன்போடு அழைக்கின்றேன். இன்று திருக்குடும்ப விழாவை மகிழ்வோடு நாம் கொண்டாடுகின்றோம். சூசையப்பர், அன்னை மரியாள், ஆண்டவர் இயேசு இவர்களை உள்ளடக்கிய அருமையான திருக்குடும்பம். இந்த உலகத்திலே குடும்பங்களுக்கு மிகச்சிறந்த முன்மாதிரியான ஒரு குடும்பம். ஏழ்மையும் வறுமையும் இயலாமையும் இந்த குடும்பத்தில் இருந்தாலும் அன்பும் பாசமும் மன்னிப்பும் சமாதானமும் அபரிமிதமாக இந்த குடும்பத்திலே ஊற்றெடுத்தது. இவருடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்கு உகந்ததாயும் அவருக்கு ஏற்றதாயும் இருந்தது. எனவேதான் இந்த திருக்குடும்பம் மிகச்சிறந்த ஒரு குடும்பமாக, எல்லா குடும்பங்களுக்கும் முன்மாதிரி மிக்க ஒரு குடும்பமாக விளங்குகின்றது. ஒவ்வொரு குடும்பத்திலும் விளங்குகின்ற அன்பும் பாசமும் சமாதானமும் மன்னிப்பும் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் தான் சமுதாயத்திலே ஒரு மாபெரும் குடும்பத்தை கட்டி எழுப்புகின்றது. குடும்பத்தில் உள்ள பிளவுகளும் பிரிவுகளும் தான் சமுதாயத்தினுடைய பிளவுகளுக்கும் பிரிவுகளுக்கும் ஊற்றுக்கண்ணாக அமைகின்றது. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களை சிந்தித்து பார்த்தவர்களாகவும் இருக்கின்ற எல்லா யதார்த்த நிகழ்வுகளையும் ஏற்றுக்கொண்டு திருக்குடும்பத்தை போல வாழக்கூடிய மன தைரியத்திற்காக இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் உங்களிடமும் நான் பாவினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே
மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராமின் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நீதியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, இம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்கு திரு குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெறச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவருக்கு அன்று இரவன் தாய் தந்தையரை மதிக்கிறான். சீராக்கி ஞான நூலிலிருந்து வாசகம். 3வது அதிகாரம் 2-7 மற்றும் 12 முதல் 14 முடிய வசனங்கள். பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அன்னையர் கொள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும். அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடு வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையருக்கு மதிப்பு அளிப்பர். தலைவர்கள் கீழ்ப்பணியாளர்கள் போல் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு பணி செய்வார்கள். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு. அவரது வாழ்நாளெல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைபிடி. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது. அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும்.
ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு உகந்த குடும்ப வாழ்க்கை. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வசனங்கள் 12 21 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே அதற்கு இசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணியச் செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கன்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவை பற்றி நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோருக்கு இதுவே தகும். திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். அப்படி செய்தால் அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தன் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 22 முதல் 40 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கு நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுக்களை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைவற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய் ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாவதில்லை என்று தூய் ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த தூய் ஆவியின் தூண்டுதலால் அவர் கோயிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்துக்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி அடியேன் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பை பிற இனத்தவருக்கு வெளிப்படும் அருளும் ஒளி. இதுவே மக்களாக இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியதை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்பார்க்கப்படும் அடையாளமாக இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தை ஒரு வாழ் ஊருடுவி பாயும் என்றார். ஆசர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கின் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாக 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்தபின் கைம்பெண் ஆனார். நோம்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவருக்கு அந்த நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேம் மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலீலியாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். குடும்பம் ஒரு கோவில். அந்த குடும்பத்தின் தீபங்கள் கணவன் மனைவிகள். அந்த தீபத்தில் ஒளிரும் ஒளி குழந்தைகள். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்று நம் அன்னையாம் தாய் திருச்சபை திரு குடும்ப பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இது ஒவ்வொரு குடும்பங்களும் கொண்டாட வேண்டிய விழா. ஏனெனில் அன்னையாம் தாய் திரு அவையால் குடும்பங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்த திரு குடும்பத்தை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டான குடும்பமாகவும் நாம் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை அந்த குடும்பத்திலிருந்து கற்றுக்கொள்ளவும் திருச்சபை நம்மை அழைக்கின்றது. இன்றைய வாசகங்களை பார்க்கும்போது இன்றைய முதல் வாசகம், 2ஆம் வாசகம், இந்த 2 வாசகங்களில் கூறப்பட்ட கருத்துக்களை நாம் உள்வாங்கி நம் வாழ்க்கையிலே அதை நாம் பின்பற்றும் போது எந்த குடும்பமும் திருக்குடும்பமாக இருக்கும். ஏனென்றால் அவ்வளவு அழகான கருத்துக்களை இன்றைய முதல் வாசகம் ஒரு தந்தைக்கும் தாய்க்கும் நாம் எப்படி மரியாதை செலுத்த வேண்டும், அவர்களை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், இது அனைத்தும் நாம் பெற்றிருக்க வேண்டும் என்றால் அன்பை நம் வாழ்க்கையின் மையமாக கொண்டிருக்க வேண்டும் என்பதை இந்த 2ஆம் வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. பொறுமையோடும் அமைதியோடும் கனிவோடும் நாம் பிறரை ஏற்றுக்கொள்ளும் போது எந்த குடும்பமாக இருந்தாலும் அது அன்பின் குடும்பமாக மாறும் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. குறிப்பாக இன்றைய முதல் வாசகத்தில் கூறப்பட்ட கருத்துக்கள் ஒரு தந்தைக்கும் தாய்க்கும் நாம் எப்படி மரியாதை செலுத்த வேண்டும், அவர்களை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அழகாக எடுத்து கூறுகிறது.
முகநூலில் கண்ட ஒரு வார்த்தை. ஒரு பெண் முகநூலில் இப்படி பின்வருமாறு பதிவிட்டிருந்தார். அதில் இந்த கருத்து கூறப்பட்டிருந்தது. அதற்கு ஒருவர் பதிலளித்தும் இருந்தார். என்னவென்றால், தன்னை பெற்றெடுத்த தந்தையையும் தாயையும் கடைசி காலங்களில் காப்பாற்ற பொறுப்பு பெண்களிடம் கொடுக்கப்பட்டால் இந்த உலகத்தில் முதியோர்கள் இல்லம் இருந்திருக்காது என்று. அதற்கு ஒரு ஆண்மகன் பதில் அளித்திருந்தார். ஒவ்வொரு மருமகளும் தன் மாமனாரையும் மாமியாரையும் தனது பெற்றோராக நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் அல்ல, இந்த நாட்டில் அல்ல, எங்குமே முதியோர்கள் இல்லம் இருந்திருக்காது என்று கூறியிருந்தார். நம் வாழ்க்கையிலே நாம் எல்லோரையும் ஏற்று வாழும்போது அங்கே திருக்குடும்பத்தின் சாயல் இருக்கின்றது. திருக்குடும்பத்தின் வலிமை என்னவென்றால், அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டதுதான். அன்னை மரியாவாக இருக்கட்டும், சூசையப்பராக இருக்கட்டும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டவர்கள், முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு அவர்கள் அடித்தளமாக கொண்டது அன்பும் இறைபக்தியும். நம் வாழ்க்கையிலே இந்த அன்பும் இறைபக்தியும் எப்போது நிறைந்திருக்கின்றதோ அங்கே அந்த குடும்பம் திருக்குடும்பமாக மாறுகிறது. நம் குடும்பங்கள் ஏன் இன்று பிரிந்து கிடக்கிறது என்று பார்க்கும்போது, நாம் கூட்டு குடும்ப வாழ்க்கையை விட்டுவிட்டு சுயநலத்திற்காகவும் நமது தேவைக்காகவும் இன்று குடும்பங்கள் பிரிந்து சிறு சிறு தீவுகளாக மாறிவிட்டன. நியூக்ளியர் ஃபேமிலி என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். அப்படி இன்று பிறரோடு வாழ நாம் விரும்புவதில்லை. என் கணவன், என் மனைவி, என் குழந்தைகள் என்று நாம் ஒரு குறுகிய வட்டத்திலே நம்மை அடைத்து கொண்டு நம்மை பெற்றவர்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் நமது உற்றார்களையும் நமது உறவினர்களையும் மறந்து அவர்களை வெறுத்து ஒரு தனியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம் நமது குழந்தைகளுக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்க முடியும்? இன்று பல நகரங்களிலே மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். குடும்பங்கள் சிறு சிறு குடும்பமாக மாறிவிட்டன. பிள்ளைகளோடு விளையாட, வழிகாட்ட, பிள்ளைகளை வழிநடத்த அவர்களின் பெற்றோர்களை தவிர அவர்களின் தாத்தா பாட்டிகள் யாருமே இல்லை. இந்த காலகட்டத்திலே நாம் அனைவரும் இந்த திருக்குடும்பத்தின் சாயலை பெற்றிருக்க வேண்டும் என்றால் நம் குடும்பத்தில் அன்பை மையமாக கொண்டிருக்க வேண்டும். எங்கே ஒரு குடும்பம் இணைந்திருக்கிறதோ, எங்கே ஒரு குடும்பம் இணைந்து ஜெபிக்கின்றதோ, எங்கே ஒரு குடும்பம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்கிறதோ அங்கே அந்த குடும்பம் திருக்குடும்பமாக மாறுகிறது. எங்கே ஒரு குடும்பம் எதற்கெடுத்தாலும் சண்டையிட்டு கொண்டு பிரச்சனை பண்ணிக்கொண்டு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் சிறு சிறு பிரச்சனைகளுக்காக பிரிந்து வாழ்கிறார்களோ அங்கே அந்த குடும்பம் திருக்குடும்பமாக மாறுகிறது. நாம் திருக்குடும்பமாக வாழ வேண்டுமா அல்லது திருக்குடும்பமாக மாற வேண்டுமா என்பது ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள அங்கத்தினரின் உறுப்பினரின் கையில் தான் உள்ளது. இந்த வேளையிலே இந்த திருக்குடும்பத்தை நமது குடும்பமாக ஏற்றுக்கொண்டு திருச்சபையால் அளிக்கப்பட்ட இந்த குடும்பத்தில் உள்ள விழுமியங்களை அவர்கள் பின்பற்றிய ஒவ்வொரு விழுமியங்களையும் அவர்கள் கொண்ட இறைப்பற்றி நாமும் கொண்டு வாழ்வோம். தொடர்ந்து இந்த திருப்பலியை ஜெபிப்போம். நமது விசுவாசத்தை மறைக்கிடுவோம். வானமும் பூமியும் படைத்தவரார் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனுவானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம். பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம். புனிதர்கள் உறவை
நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். நமது அன்பு வானக தந்தையிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுப்போம். திருக்குடும்பம் வழியாக எமக்கு வழிகாட்டி இறைவா, திருப்பேரவையாம் இத்திருச்சபையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், இருபால் துறவிகள், பொதுநிலையினர் அனைவரின் உள்ளத்தில் உமது அன்பையும் பரிவிரக்கத்தையும் நிறைவாய் பொழிந்து நல்ல உடல் நலத்துடனும் ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் இறையரசை அறிவிக்கும் கருவிகளாய் வாழ வரம் வழங்கிட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கீழ்ப்படிதலின் மகிமையை திருக்குடும்பத்தின் வழியாக உணர்த்திய எம் இறைவாம், எங்கள் குடும்பங்களில் இறைமகன் வாழ்ந்து காட்டிய அதே வழியை நாங்களும் கடைபிடித்து எங்கள் குடும்பங்கள் கோவிலாய் ஒளிர்ந்திட எமக்கு சுயநலமற்ற அன்பும் அடுத்திருப்பவருடன் நட்பு பாராட்டும் நல்ல உள்ளங்களையும் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க ஏழை போல் பிறந்த இயேசுவே, உமது பிறப்பின் மகிழ்ச்சியை எங்களில் உள்ள ஏழை குடும்பங்களோடும் குழந்தைகளோடும் பகிர்ந்து கொள்ளவும், நோயினாலும் துன்பங்களினாலும் அவதியுறும் மக்களுடன் பணிபுரியவும், அவர்களின் வாழ்க்கை ஆதாரங்களை உயர்த்திட உதவிடவும் வரமருள வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பை பகிர்ந்து அளிக்க எம்மை தேடி வந்த எம் இறைவா, இந்த நாளில் கணவன் மனைவி பிள்ளைகள் ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொண்டு என்றும் மகிழ்வுடன் வாழ இவ்வுலகில் எதிர்நீச்சல் போட்டு அமைதியான குடும்ப வாழ்க்கை வாழ்ந்திட, நோயற்ற வாழ்வை வாழ்ந்திட செல்வம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, தொற்று நோய் காலத்தில் சுயநலம் பாராமல் எங்களுக்கு உழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் உம் பாதத்தில் வைக்கிறோம். அவர்கள் நலமும் வளமும் பெற்று பாதுகாப்பான சூழலில் வாழவும், பணிகளை தொடர்ந்து செய்திடவும் தேவையான வரங்களை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நம்பிக்கையோடு உடைய பாதத்தில் எங்களுடைய தேவைகளை சமர்ப்பித்திருக்கின்றோம். இன்னும் குறிப்பாக தொற்று நோயிலிருந்து மனித சமுதாயத்தை விடுவிக்க வேண்டும் என்று ஜெபித்திருக்கின்றோம். அச்சமும் பயமும் எங்களை விட்டு நீங்குவதாக. நீரே எங்களுக்கு இந்த மனித சமுதாயத்திற்கு நல்வாழ்வை கொடுத்தருள்வீராக. அன்பு தெய்வமே, வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடி வருகின்ற நம்முடைய விவசாய பெருமக்களை நீரே உறுதிப்படுத்துவீராக. வேளாண் சட்டங்கள் திரும்ப பெறப்பட நம்முடைய விவசாய பெருமக்களுடைய கவலை மறைய, நம்முடைய இந்திய நாட்டு மக்களுடைய உணவு, அதற்கான ஆதாரம், அவை அனைத்தும் தடையின்றி கொண்டு செல்ல, இன்னும் குறிப்பாக நல்ல மனசாட்சியுள்ள தலைவர்களை நீர்தாமே கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இன்னும் எம்முடைய ஆர்பிசி இயக்கத்தினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள் இவற்றை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீரே சிறப்பாய் வழிநடத்துவீராக. தொடர்ந்து ஒரு நல்லாட்சியை இந்த பஞ்சாயத்திலே கொடுக்க நம்முடைய இயக்கத்தை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்துவீராக. நல்ல ஆலோசனைகளை கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்றபடி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் என் குடும்பங்களையும் அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைநிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்கு உரிய மறை நிகழ்வாகிய இப்பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழ தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெறச் செய்யவும் படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்து செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாகும். எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நபி இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் அபீர் மற்றும் அனைத்து திரு அவையோடும் உமது அன்பை நிறைவாய் பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உன் திருமண் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயின பாசமிகு அம்மா மரியாள், அவளுக்கு உறுதுணையாக இருந்து வழிநடத்திய யோசேப்பு, அனைத்து திருத்தூதர்கள் புனிதர்கள் வழியாக நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே தவறமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக.
உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். திரு குடும்பமாக வாழ்ந்து நம்மையும் அதே குடும்பத்தினுடைய அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்து கொள்ள அழைக்கின்ற தெய்வம் இவரை. இந்த செம்மறியின் விருதுக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, நீர் என்னிடத்தில் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கவலை நிறைவா, இனி அச்சமின் மகிழ்ச்சில்லை, வழி எங்கும் தடை இல்லை தலைவா. இந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை நிறைவா,
இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடை இல்லை தலைவா. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறை அரசு நனவாகுமே. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறை அரசு நனவாகுமே. உந்தன் வார்த்தை வாழ்வின் உயிராகுமே, உயிராகுமே. இந்த நெஞ்சுக்குள்ளே, இந்த நெஞ்சுக்குள்ளே, இந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. இந்த நெஞ்சுக்குள்ளே, இந்த நெஞ்சுக்குள்ளே, இந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. இந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை நிறைவா. இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடை இல்லை தலைவா. மன்றாடுவோமாக. கனிவுமிக்க தந்தையே, விண்ணக அருள் அடையாளங்களால் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் திரு குடும்பத்தை எடுத்து காட்ட இடையராது பின்பற்றச் செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் தொடர்ந்து திரு குடும்பமாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறைவார்த்தையில் என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். அதன் பலனாக எங்களுடைய பகுதிக்கு தேவையான எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் விரைவில் நிறைவேற்றப்பட்டு எம்முடைய பகுதி செழிப்படைவதாக. கடந்த தேர்தலிலே ஆர்பிசி இயக்கத்திற்கு நீர் கொடுத்த வெற்றிக்காக நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து இந்த இயக்கத்தினுடைய ஆட்சி சிறப்பாக அமைய ஆலோசனைகளை கொடுத்து வழிநடத்துவீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கரம் குவிப்போ அவள் அன்பை பாடிடுவோ, அவள் அன்பை பாடிடுவோ. அன்னைக்கு கரம் குவிப்போ கண்ணிமையில் இறைவன் உருவெடுத்தார்.
கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார். அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். மனுக்குலம் வாழ்ந்திட பாவை படைத்தார். மனுக்குலம்